ஹலோ, இன்றைக்கி ரீடிங் வந்துட்டு காஃபி கப் ரீடிங் பார்த்துட்டு அப்படியே கார்ட்ஸில் எதனா மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஃபி கப் ரீடிங், என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங். ஸ்கார்பியோன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. எப்போவுமே எடுத்த உடனே ஒரு மெசேஜ்ன்றது இந்த ரீடிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கார்பியோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சைக்கிள், ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீஷன் ஆயிட்ட மாதிரி இருக்குது. கம்ப்ளீஷனாக இருக்குது நிறைய விஷயங்கள்ல. டெடி பியர் இல்லை பியர்ன்றது ஒரு கரடி, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு. கரடின்றது ஒரு விஷயம். கரடின்றது ஒரு ஸ்ட்ரெங்க், இன்டெலிஜென்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறதா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட், ரொம்ப கான்ஃபிடென்ட், அந்த மாதிரியான ஒரு பர்சனாக மேபி நீங்கள் இருக்கலாம். நான் சிரிச்சதுக்கு ரீசன் இருக்கு, எடுத்த உடனே சொல்கிறேன். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ஒரு கேமராவில் காட்டணும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, ஒரு இமேஜ், பர்ஃபெக்டான இமேஜ் வந்திருக்கு. ஒரு லேடி ஃபிகர், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்திருக்கு இங்கே. ஆனால் இது வந்துட்டு ஒரு விஷயம் தான். நிறைய டோர்ஸ் உங்களுக்காக ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களில் நிறைய டோர்ஸ் உங்களுக்காக புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. அது ஒரு லவ் சம்மந்தமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கட்டும், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இங்கே டோர்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அது மறைச்ச மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா ஓப்பனில் இருக்குது எல்லா டோர்ஸுமே இங்கே. இந்த டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கலாக உங்கள் லைஃப்பில் நடத்தி தர்றது வந்துட்டு இந்த ஒரு ஃபீமேல் ஃபிகர், இந்த ஒரு டிவைன் காடஸ், அவங்க தான் பண்ணித்தராங்க. நான் காட்டுறேன், அந்த இமேஜ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சரியா, நான் பேக் கேமரா தான் வராது எனக்கு. இதுதான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிளாக் இந்த ஃபிகர் தெரியுதா? இது எனக்கு பார்க்குறது மாகாளியோட 10 கையோடு இருப்பாங்க இல்லையா, மாகாளி, அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. பர்ஃபெக்டாக வந்திருக்கு அந்த இமேஜ். மாகாளியோட அந்த இமேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த 10 கைன்றது தெரியுது. அவங்க வந்துட்டு ஒரு
ஒரு கையில் வந்துட்டு ஏதோ ஒரு வெப்பன் வச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியுது. மற்ற கையில் வந்து கொஞ்சம் லைட் ஷேடியாக தெரியுது. இந்த 2 கை மட்டும், ஒரு கையில் வந்துட்டு ஏதோ ஒரு வெப்பன் வச்ச மாதிரி இருக்கு. அந்த இது மாதிரி வரும் இல்லையா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது பேர் எனக்கு தெரியல. அந்த வயல்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அறுவடை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு வெப்பன் கையில் வச்சுருக்குறாங்க. இன்னொரு கையில் வந்துட்டு ஒரு ஒரு சங்கிலி, ஒரு சாட்டை மாதிரி இருக்குது. அது கையில் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக வந்துட்டு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு உங்களுக்கான ஒரு டெஸ்டினிக்கான அந்த சில விஷயங்களுக்காக உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி இருக்குது. அந்த பாதையை உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அந்த சாட்டையில் இது ஃப்ரீ பண்ணும்போது அந்த சாட்டையில் இது ஏதோ ஒரு ஒரு அனிமல் மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதுலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து வெளியில் வர மாதிரி இருக்குது. அந்த சாட்டை அவங்க இப்படி இது பண்ணும்போது அந்த சாட்டையிலேருந்து ஒரு 2 அனிமல்ஸ் வருது. அந்த 2 அனிமல்ஸில் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, உல்ஃப் மாதிரி இருக்குது. ஒன்று டைகர் மாதிரி இருக்குது. இது 2 விதமான அனிமல்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்பீடில் இப்படி தாவற மாதிரி இருக்குது. அந்த சாட்டையிலேருந்து அப்படியே அது உருவெடுத்து வர மாதிரி இருக்குது. உங்களுக்காக நிறைய விஷயங்கள், உங்களுக்கு நியூ பாசிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கலாக நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இனி. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல், ஒரு பர்ஃபெக்ட் இமேஜை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீடிங் பார்த்துட்ருக்க நீங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாக தான் இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுடைய ஒரு ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் மேபி கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து உங்களுடைய லைஃப் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சைக்கிள் அந்த முடிச்சுட்டு ஒரு நியூ ஒரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு டோர் 2 டோர் இல்லை, டோட்டலி சுற்றி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ பிளாக்கேஜஸ் இருக்கும் லைஃப்பில், அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு வழி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சில பேருக்கு கிளியர் ஆக வேண்டியதாக இருக்கலாம். சரி, ஆல்ரெடி சில பேருக்கு ப்ராசஸில் இருப்பீங்க. நீங்கள் நிறைய புது விஷயங்கள் பண்ணுறதுலையும் கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் வெளி உலகத்துக்கு நீங்கள் சொல்கிறதும் சில விஷயங்கள் பண்ணுறதுமா நீங்கள் இருப்பீங்க. நிறைய விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு இங்கே பர்ஃபெக்டாக தெரியுது. மாக்காளி 10 கையோடு நிற்கிறாங்க. ஒரு கையில் ஒரு பெண் இருக்குது, இன்னொரு கையில் அந்த சாட்டை மாதிரி வச்சுருக்காங்க. சாட்டை வச்சுமே நான் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மக்களே நீங்கள் சாட்டை மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அவங்க கையிலேருந்து கனெக்ட் ஆகி போகுது. அப்படி அந்த சாட்டையில் இப்படி பண்ணோன்னா அங்கே அந்த ஒரு இமேஜ், ஒரு லயன் தெரியுது. டைகர் தான் சொன்னேன். ஒரு டைகர் மாதிரியான ஒரு விஷயமும் ஒரு உல்ஃப் மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்துட்டு மெசேஜஸ் கொடுத்துட்டாங்க. யாருன்னா சித்தி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களா, ரிச்சுவல்ஸ் சித்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு தெரியல. மேபி மாக்காளி அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்காக இன்னும் நல்ல விதமாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களான்னு தெரியல. அது சாதனா சித்தி இதோ சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுடைய ஒரு விஷயம் எண்ட் ஆகிடுச்சு. மற்ற எல்லா விஷயமும் எண்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு லூப்லேயும் இப்போ நீங்கள் மாட்ட போகிறதும் கிடையாது. ஒரு கிளியர் எனர்ஜியில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல லைஃப்க்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இப்போ ஓப்பனில் இருக்குது உங்களுக்கு. அதுதான் இருக்குது மெசேஜ். வேறு எதுனா மெசேஜ் உங்களுக்காக இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு எம்பரர் கார்டு. எம்பரர் கண்டிப்பாக இது வந்துட்டு மாகாளியோட மெசேஜ் தான். இது உங்களுடைய ஒரு நியூ லைஃப்காக நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ்ன்றது
ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு சில பேருக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சயின்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களுடைய நியூ லைஃப் உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் பிளாக்ல இருக்குது, இன்னும் உங்களுக்கு அதில் வெளில வரதுக்கு தெரியலன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒரு முடிவு வரப்போகுதுன்றது மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் சைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 777 பார்க்குறதா இருக்கலாம் நீங்கள். 777, 222, 111, 000 இதெல்லாம் நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறதா இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் சீரியஸாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கும்போது சடனாக உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரிகிறதா இருக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுது, நிறைய விஷயங்கள் மாறவும் போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. அதிகமாக ஃபினான்ஷியலில் உங்களுடைய ஒரு நியூ லைஃப், உங்களுடைய ஒரு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுது. இந்த மெசேஜ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ், ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த மெசேஜ் உங்களுக்கு எப்படி என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இமேஜ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல எந்த ரீடிங்லேயுமே. நம்ம காளியோடது வேறு மாதிரி கொஞ்சம் பிளரியாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் தெரியும். ஆனால் இந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக நான் அந்த கப்பு எடுத்தவொடனே எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அதனால தான் நான் சிரித்தேன். வார்த்தை வரமாட்டேங்குது. நான் உட்காரும் போதே லார்ட் சிவா அவர்களை பே பண்ணிட்டு உட்கார்ந்தேன் நான். பர்ஃபெக்ட், செம்ம மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகியிருக்கும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. டவுட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒரு சின்ன டவுட்டுனால உங்களுடைய வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் ஒதுக்குற மாதிரி ஆகிடுது, சில ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகுது. நான் திரும்ப என்னோட ரீடிங்கில் அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எப்பவுமே எந்த விஷயம் டவுட் பண்ணாதீங்க. உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சேர்ந்துடும். நீங்கள் அதை பற்றி யோசிச்சு நீங்கள் கவலைப்படணும், அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் வேணும், நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து மாகாளிக்கிட்ட வேண்டுதல் வச்சிங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா, அவங்கக்கிட்ட விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு நிறைய சயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. மாகாளியும் கொடுத்துட்ருக்குறாங்க, உங்களுக்கு யூனிவர்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுடைய இவ்வளோ நாள் ஒரு வெயிட்டிங்கிறது வீணாக போகாது. கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளோ காலமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்ஸ்ட் ஆகிட்டுலாம் நீங்கள் இருக்காதீங்க, சோகமெல்லாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த வெயிட்டிங்க்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இப்போ நல்ல பலன் இருக்குதுன்னு நாங்கள் உள் மனசு நம்புங்க. நீங்களும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. நெகட்டிவ் பீப்புள் யாரையுமே சேர்க்காதீங்க. ஒரு சின்ன டவுட்டும் எடுத்துகிட்டு வராதீங்க. கடவுளை நம்புங்க, எல்லாமே நடக்கும். கடவுளை மட்டுமே நம்புங்க, வேறு யாரும் நம்ப வேண்டாம். கடவுளை நம்புங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.